தொடர்ந்து இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திருமாவளவன் நியூஸ் 18 அளித்த பேட்டியில் காங்கிரஸை முதலமைச்சர் விட்டுவிட மாட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? இல்ல, காங்கிரஸ் முதல்ல வெளியில சில நிர்வாகிகள் பேசினாங்கிறத தாண்டி அதிகாரப்பூர்வமாக காங்கிரசுக்குள்ள இருந்து எந்த குரலும் வரல. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தினம் சொல்லிட்டு இருக்காரு திமுக கூட்டணியில் தான் இருக்குன்னு. இப்போது கூட 2 நாட்களாக திரும்பவும் சோடங்கர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, விஜயோடு பேசுகிறார்கள்ங்கிற வதந்தி வரும்போதும் கூட செல்வ பெருந்தகை நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். அது போக மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்குது. அடுத்த 2 நாட்கள் 3 நாட்களுக்குள்ள காங்கிரஸ் கட்சி சார்பாக திமுக கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஒருவர் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் அப்படின்னு கூட ஒரு நம்பிக்கையோட செல்வ பெருந்தகை சொல்கிறார். அப்போ அதுல தெரிஞ்சு போகும்ல, இந்த கூட்டணியில அவங்க திமுக ஆதரவோடு ராஜ்யசபாவுக்கு ஒரு கேண்டிடேட் எந்த நிற்கிறாருன்னா அது கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யாரோ சில தனி நபர்கள் ஏதோ பேசினார்கள் என்பதை தாண்டி இதுல சீரியஸாக எதுவும் இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். அந்த 2 நாட்கள் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யறாங்களா, அது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்யறாங்களா அப்படிங்கிறது வரைக்கும் வேறு பொருள் கொள்ளும்படியாக ஏதாவது ஒண்ணு பரப்பலாம். சில ஊடகங்கள்ல செய்தி வரலாம், அல்லது சில தனிப்பட்ட நிர்வாகிகள் கூட தனிப்பட்ட கருத்துக்களை பொது வெளியில சொல்லலாம். பட் அது எதுவுமே திமுகவினுடைய தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் எடுக்கக்கூடிய இறுதி முடிவை பாதிக்காது என்பதை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிற தலைவர்கள் சொல்றதுல இருந்து புரிந்து கொள்ள முடியுது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, செல்வ பெருந்தகை சொல்றாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அவர் இருக்கிறாரு. அதனால அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எளிதாக புறந்தள்ளி விட முடியாது. மற்ற நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க, அவங்க சொல்றத புறந்தள்ள முடியாதுங்கிறதும் ஒரு பாயிண்ட் தான். பட் செல்வ பெருந்தகை அவர் விசாரிக்கும் போது பேசியதாக எந்த நிர்வாகிகளை பற்றி செய்திகள் வருகிறதோ அந்த நிர்வாகிகளே செல்வ பெருந்தகையிடம் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பேசல, நாங்க பேசுறதை திரித்து தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னதாக அவர் சொல்றாரு. அந்த வகையில பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இனி அடுத்த 2-3 நாட்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, விடுதலை சிறுத்தைகள் போகும். எல்லாரும் முதல் சுற்று பேச்சுவார்த்தையில நாங்க அதிக இடங்கள் கேட்டோம், அவங்க பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கேப்ல இறுதி அறிவிப்பு வர்றதுக்கும் இதுக்கும் இடையில உண்டான கேப்ல அவங்க கோபமா இருக்காங்க, அவங்க வெளியில போறாங்கன்னு வதந்திகள் வரலாம். ஆனா உண்மையிலேயே எதுவும் நடக்காது. ஏன்னா உண்மையிலேயே இந்த தேர்தலை சரியான விதத்தில் திமுக கூட்டணி புரிந்து வைத்திருக்கிறது. அதனால அதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் யாரும் திமுகவை விட்டு இந்த சூழல்ல போக மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி திரு ஜென்ராம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொலைபேசி மூலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை பல்வேறு பிரத்யேக தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். கூட்டணி உறுதியாக இருக்கிறது. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஐடியாலஜிக்கல் கூட்டணி, நேச்சுரல் கூட்டணி. இது இந்த தேசத்திற்கான கூட்டணி, தமிழ்நாடு மாநிலத்திற்கான கூட்டணி. இதை யாரும் சிதைக்க முடியாது, உடைக்க முடியாது. சில சக்திகள் பிஜேபியும் RSSம் மறைமுகமாக உதவி செய்வதற்கு இப்படிப்பட்ட சதி வேலையை செய்து வருகிறார்கள். அது ஒருபோதும் எதிர்படாது. எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எந்த இடத்திலும் நாங்கள் வேறு ஒருவருடன் பேசுகிறோம் என்று சொல்லவில்லை. ஆனால் சில ஊடகங்கள் பேசினோம் என்றும் அதை திருச்சி வெளியிடுகிறார்கள். அது கண்டிக்கத்தக்கது. வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அப்படி யாரும் அவர் பேசல். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இந்த பொறுப்புல இருந்து நான் சொல்றேன், செல்வ பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. பாசிச சக்திகளையும் மதவாத சக்திகளையும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு முகமூடி போட்டுக்கொண்டு அதிமுகவை முன்னிறுத்தி பின்னாடி இருக்கின்ற பாஜகவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். மக்களுக்கு எதிரான கூட்டணியை முறியடிப்போம். ஆகவே இப்படிப்பட்ட திருப்பிவாத செய்திகளும் ஊடகங்களும் பத்திரிகை நிறுத்த வேண்டும். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
நல்ல மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்கிட்ட வெரிஃபையும் பண்றது இல்ல, கேட்கறது இல்ல, இவங்களா ஒண்ணு வெளியிடுறாங்க. ஆகையால மீண்டும் சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பிகளாக இந்த தேசத்தை பாதுகாப்புகின்ற பணியில இறங்கி இருக்காங்க. இதை யாரும் சிதைக்கவும் முடியாது, கிட்டவும் நெருங்க முடியாது. சில பேர் கனவு கண்டு கொண்டு இருக்கா, அந்த கனவு ஒருபோதும் நிறைவேறாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை தொடர்ந்து இதை கண்காணித்துக் கொண்டிருக்கு. நல்ல முறையில் பேச்சுவார்த்தை முடியும். நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கம் 140 ஆண்டுகள் வரலாறு பெற்ற காங்கிரஸ் பேரியக்கம். ஒரு ஊரம் பேக் டோர்ல போயிட்டு அரசியல் பண்ண மாட்டோம். பின் கதவு வழியாக போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். நாங்க நேர்மையா இருக்கோம். திமுக கிட்ட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம். எங்கேயுமே பேச்சுவார்த்தை யாரும் அங்க நெருங்கி பேசவும் முடியாது. காங்கிரஸ் பேரியக்கம் நெருப்பு போன்றது, இங்க அணுக முடியாது. நேர்மையா இருப்போம், ரொம்ப கண்ணியமா இருப்போம், தோழமைக்கு உண்மையா இருப்போம். யார் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலையே. நாங்க யாருக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தலையே. கிரீச்சோடங்கிற எந்த இடத்துல அதை சொல்லலையே. அவர் ஒண்ணு சொன்னா இன்னொன்னு திருச்சி எழுதுறாங்க. மாண்பு முதலமைச்சர் எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலர் திரு வேணுகோபால்ஜி அவர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நேத்திக்கு முன்தினம் நானும் திரு கிரீச்சோடங்கர் அவர்களும் அம்மையார் கனிமொழி கருணாநிதியை போய் சந்தித்தோம். வெளிப்படையா தான் நாங்க போய் மீட் பண்றோம், பேசுறோம், உரையாடுறோம், கருத்துக்களை பரிமாறிக்கிறோம். எங்க எங்களுக்குள்ளே பிணக்கு வந்தது, பிரச்சனை வந்தது? ஊடகங்கள் திரித்து சொல்லுகின்றன. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்கள் எந்த கட்சியோட பேச முடியல, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாளில் அண்ணா அறிவாலயத்துக்கு சென்றோம், பேச இருக்கிறோம். எங்க பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஊடகங்களும் பத்திரிகைகள் ஏன் திருச்சி எழுதுறாங்க? எப்படிலாம் வெரிஃபை பண்ணாம எழுதுறது தானே சங்கடமா இருக்கு. இதை வன்மையா கண்டிக்கிறோம். அப்படிலாம் எழுதக்கூடாது. வித்தவுட் வெரிஃபிகேஷன் ஹவ் கேன் தி ரைட்? திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்காத நிலையில் ஓரிரு நாட்களில் அண்ணா அறிவாலயம் சென்று பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை நமக்கு அளித்த பிரத்யேக தொலைபேசி மூலமான பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று காங்கிரஸை முதலமைச்சர் விட்டுவிட மாட்டார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நியூஸ் 18க்கு அளித்த பிரத்யேக பேட்டியிலும் தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பிரச்சனைகள் இருக்கின்றன போன்ற விமர்சனங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்படியான எந்தவிதமான குழப்பமும் கூட்டணிக்குள்ளாக இல்லை என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவிப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதேபோன்று இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது முன்வைக்கப்படும். அதை பிரச்சனையாக கருத முடியாது என்றும் நமக்கு அளித்த பேட்டியில் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று மார்ச் 2ஆம் தேதி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக திமுக தங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தொகுதி பங்கீடு தொடர்பாக சில பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அந்த பேச்சுவார்த்தைக்காக ஓரிரு நாட்களில் செல்வோம் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதே போல திமுக தரப்பில் இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரைக்கும் முதலில் சில கட்சிகளோடு நடத்திவிட்டு அதற்கு பிறகாக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கூட்டணிக்குள்ளாக எந்தவித குழப்பமும் இல்லை, கூட்டணி வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.